ஒரு எண்ணம் வந்துதானா அதை சுற்றி 3 காலங்கள் வந்துட்டே இருக்கு. ஒரு எண்ணம் வந்துதானா அந்த எண்ணத்தை எண்ணுபவன்றது அடித்தளமாக அதற்குள்ள எண்ணுபவன் நம்ம திங்க் பண்ண மாட்டோம், எண்ணமாவே இருப்போம். எண்ணமாவே இருக்கும் பொழுது எண்ணுபவன் அதுல பில்ட். எண்ணுபவன் இல்லாம எங்க எண்ணம்? நினைப்பவன் இல்லாம எங்க நினைப்புகள்? இன்பில்ட், டேக்கன் ஃபார் கிராண்டட். அந்த அடித்தளம் நன்றாக உரம் பெற்று பொய் இருப்பான் அகந்தை செய்பவன், பார்ப்பவன், கருதுபவன், நிராகரிப்பவன், தேடுபவன், ஏற்றுக்கொள்பவன், மாற்றிக்கொள்பவன், ஏகப்பட்டது போட்டுக்கோங்க. முடிந்தவன், முடியாதவன், எல்லாமுமே கான்செப்ட்ஸ். இந்த கான்செப்ட் வெறுமையா வருது. ஒரு எண்ணம் எண்ணத்தினுடைய ஊடே அதை நீங்க ஒரு சென்டர்ல ஒரு இது மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு 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 ஓடு, ஒரு விதைக்குள்ள இருக்கிறது அது எண்ணம். எண்ணத்தை சுத்தி உள்ளும் புறமும் வியாபித்து இருப்பது எண்ணுபவன், ஞாபகப்படுத்திக் கொள்ளுபவன் பழைய காட்சியை. அதனாலதான் இங்க ஈகோ இல்லாத தருணமே கிடையாது. விழிப்பு நிலையில ஆழ்ந்த உறக்கத்திலிருந்து மனம் மிக மிக மெதுவாக உடல் உணர்ச்சியாக, ஞாபகமாக, அன்று ஆற்றப்பட வேண்டிய கடமைகளாக அந்த நினைவு அப்படி வரும் பொழுதே நினைப்பவன் தான் வரான். நினைப்பவனுக்குத்தான் நினைப்பு, எண்ணுபவனுக்குத்தான் எண்ணம். திங்கர் இஸ் த தாட். நம்ம திங்கரா, டூயரா, நான் டூயரா, ஒன் ஹூ இஸ் கேப்பபிள், ஒன் ஹூ இஸ் இன்கேப்பபிள், ஒன் ஹூ இஸ் டிசீவ்டு, ஒன் ஹூ இஸ் சக்சஸ்ஃபுல், எல்லா ஆங்கிள்லையும் போட்டுங்க. ஆல் த டூயர்ஸ் வித் மல்டி டைமென்ஷனல் ஆங்கிள்ஸ். கம்ப்ளீட் பாஸ்ட் மில்லேனியா பூரா ஒரு பொய் உருவமாக வியாபித்து இருப்பது பேரு தான் ஈகோ, அகந்தை. அதுதான் அகந்தை. நம்ம சாதாரணமா என்ன நினைச்சுப்போம்? நான் ஒன்றும் ஈகோயிஸ்டிக் கிடையாது அப்படின்னுவோம். இப்ப பகவான் பேசுற சென்ஸ் எல்லாம் பெரிய மகரிஷிகள், இந்த ஞானமே அடிப்படையே என்னன்னா, இங்க தனி எழுச்சியே இருக்கக்கூடாதே. இங்க எப்படி நான் புலன்களோட பார்ப்பவனாக இப்ப இங்க எப்படி எழுந்துக்கிறேன், ஒரு பாடுபவனாக, ஒரு கேட்பவனாக, ஒரு சொல்பவனாக, ஒரு படிப்பவனாக, ஒரு செய்பவனாக, இப்படியெல்லாம் ஒரு தனி அறிவு, ஒரு தனி லொகேஷனை தன்னுடைய இடமாக வைத்துக்கொண்டு எப்படி இங்கு உலவ முடியும்? இதுதான் ஆணித்தரமான கேள்வி. ஈகோவை கண்டுபிடிக்கிறதுன்றது, நான் ஈகோயிஸ்டிக் இல்லை அப்படின்னா என்ன நினைச்சுப்பாங்கன்னா நான் பெருந்தன்மையானவன், நான் நல்லவன், நான் என்னுடைய கருத்துக்களை இன்னொருத்தர் மேல திணிக்க மாட்டேன், நான் விட்டு கொடுப்பேன், இப்படியெல்லாம் தான் சூப்பர்ஃபிஷியலா அகந்தையை பத்தி நினைச்சுப்பா. அதுவே கிடையாது. இங்க ஆழ்ந்த உறக்கத்தில் தனித்த சுட்டறிவாக அறவே இல்லாமல் இருந்து ஒரு செயல் மூலமாக, ஒரு ஞாபகம் மூலமாக, ஒரு கடமைன்ற ஒரு பவுண்ட் டியூட்டி மூலமாக, one who was bound before sleep, before he was falling asleep, he was fully bound with
so many activities. He was tied up with so many activities. அவன் வந்து இப்போ வந்து அவன் எழுந்துட்டு ஆகணும். அந்த உணர்வுகள் வந்து அந்த அகந்தையை அகந்தை தனக்குள்ள அப்படியே இழுத்துண்டு அந்த அகந்தையே இல்லாமல் போய் உன்னுடைய அகந்தையே உன்னுடைய உயிர் வாழ்வுக்கு கூட தேவையில்லை, உன்னுடைய சுகமான ஒரு நிலைக்கு வந்து உன்னுடைய விவகரிக்கிற மனம் அகந்தை இங்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு தூக்கம் வந்து ஆழ்ந்த உறக்கத்துல பரம்பொருள் வந்து தன்னுடைய சொரூபமாகவே எல்லோரையும் தாலாட்டி சுகமயமாக இருக்க வைக்கின்றது. தேவையில்லை. அந்த தேவையில்லாத ஒரு பொருள் தான் என்ன பண்றது, அறவே வந்து வாழ்வுக்கு வந்து சுகமாக இருப்பதற்கு தேவையே இல்லாத ஒரு எண்ணுபவன், தேவையே இல்லாத ஒரு செயல்புரிவன், தேவையே இல்லாத இங்கு போராடுபவன், தேவையே இல்லாமல் துக்கிப்பவன், தேவையே இல்லாமல் நாடுபவன் அப்படின்னு நீங்க எல்லாம் போட்டுக்கோங்க. இவர்கள் எல்லாருமே இங்கு தேவையில்லை. அதுதான் வந்து ஆழ்ந்த உறக்கம் தெரிவிச்சுட்டே இருக்கு. ஒவ்வொரு இரவும் நாம் வந்து மனமற்ற நித்திரையில் ஆட்படும் பொழுது இப்பொழுது வந்து அந்த தேவையற்றவர்களாக இருந்தவர்கள் எல்லாம் இப்ப எழுந்துக்கிறார் இல்லையா, அந்த எழுந்துக்கிறவர்கள் தான் வந்து இங்க சுட்டறிவு. இந்த சுட்டறிவு வந்து ஒன்னத்தை தேடுறதுனாலே என்ன அர்த்தம், இந்த உலகத்துல கூட எதையாவது தேடுகிறோம் அப்படின்னால என்ன அர்த்தம், அது இல்லை, அதை வந்தாதான் வந்து அந்த இடம் வந்து சமமாகிறது. நான் ஆசுவாசப்படுகிறேன். நம்ம இங்க வந்து எதையாவது ஒரு ஆசைப்பட்டுடுறோம், ஆசைக்கோசரம் பல நாட்கள் உழைக்கிறோம் வச்சுக்கோங்க. ஒரு வீடையே கட்டுறோம், 6 மாசம் கட்டி ராவும் பகலும் நின்று பணத்தை சேகரிச்சு வெயில் மழை காத்து எல்லாத்துலேயும் மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்கி அந்த ஒரு நம்மளா போட்ட திட்டம் பிளான், அந்த பிளானுக்கு ஏற்ற மாதிரி அந்த வீடு உருவாகிறத பார்த்து 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 அந்த மாதிரிலாம் வந்து தன்னை ஃபில்லப் பண்ணிட்டு அங்கு சமம் பெற்று இந்த இறைச்சல்லாம் ஓயறதை தவிர இந்த எழுச்சிகள்லாம் அடங்குறதை தவிர அங்க வந்து குதூகலம், நான் வீடு கட்டி மகிழ்ந்தேன் அப்படின்னு ஏதானு ரியலா வந்து ஒரு என்டிட்டி அங்க அண்டர்கோ பண்றதா, நானே எழுச்சி பெறுகிறேன் எண்ணங்கள் மூலமாக. எண்ணுபவன் தான் அந்த எண்ணங்களை உற்பத்தி பண்ணி ஆசை கொண்டவனாக மாறி அந்த பிளான்கள் எல்லாம் ஈடுபட்டு யாருக்கோ இந்த உலகத்துல மெய்ப்பிக்கணும், அதை நான் ப்ரூவ் பண்ணணும், அங்கீகரிக்கணும். நான் வீடு கட்டிட்டேன், இது என்னுடைய வீடு, நான் கட்டிய வீடு என்னுடைய வீடு, இப்படின்ற அந்த எழுச்சி கொண்ட வேகங்கள் அனைத்தும் அப்படியே சமமாறத போய் நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், அப்பா இதுதான் வந்து களிப்பு நிலை அப்படின்னு. ஒன்று இல்லை, அதனால தான் தேடுதலே இங்கே நடக்குது. உன்னை பார்க்கல, அதனால தான் பார்க்குற ஆர்வம் இருக்கு. உன்னை கேட்கல, அதனால தான் கேட்குற ஆர்வம் இருக்கு. அதனால தான் இந்த விசாரத்துக்கு திரும்பலைனாலே என்ன அர்த்தம்னா, அங்கே கர்மாக்கள் நிறைய குவியல்களாக அந்த கர்மங்களுக்கு ஆட்பட்ட செய்பவர்களாக பலவிதமான நாடுபவர்களாக நாட்டம் கொண்டவர்களாக அங்கே இன்னும் பெண்டிங் வந்து அவங்கள பெண்டிங் ப்ராஜெக்ட்ஸ் டு பி கம்ப்ளீட்டட் அப்படின்றது தான் வந்து that has been driving them. அதனால தான் இது வரல. இது முடிஞ்சுதானே ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டே இருக்கும். ஞானம் வரத்துக்கு எல்லா விதமான ஒரு நிறைவு, அதாவது நிறைவுன்னா வந்து திருப்தி கிடையாது, இந்த மெட்டீரியல் திருப்தியே கிடையாது. எனக்கு வந்த உடனே வந்து என்ன இங்கே முக்கியமான விஷயம் அப்படின்னு தான் வந்து மகான்களுக்கு ஏற்படுறது. முக்கியமான விஷயம் என்ன, இங்கே தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, டிக் பண்ணிட்டு வரலாவா, எது ஃபர்ஸ்ட் எது நம்பர் 2 நம்பர் 3 கிடையாது. எடுத்த உடனே வந்து பார்வையே வந்து வெளியிலேயே செல்லாமல் இது யாரு ஃபர்ஸ்ட், இங்கே பார்ப்பவனே யார் அப்படின்னு வந்து அந்த விவகாரங்கள்லாம் ஓரளவுக்கு முற்று பெற்று இருக்கின்றன. அதனுடைய பிளே ஃபீல்டு தான் இந்த பிரபஞ்சம். இது அகந்தையால கட்டப்பட்டது. நாட்டம் கொண்டவனுக்கு நாட்டம் கொண்ட பொருட்கள் இருக்கணும், நாட்டம் கொண்ட பிரதேசம் இருக்கணும். அதை அடையறதுக்கு அவனுக்கு உண்டான எல்லா விதமான அவங்ககிட்டயும் தீவிரம் இருக்கும், அங்கேயும் பொருட்கள் இருக்கும், எல்லாத்தையும் வச்சுட்டு அவன் பிஸியா இருப்பான்.
குறைன்றதும் இன்பில்ட்டா இருக்கணும். குறை இருந்தா தானே, நாட்டம் இருந்தா தானே வந்து ஆசைப்பட முடியும். ஆசைப்பட்டா தானே உடனே கர்மாக்களை போக முடியும். கர்மாக்கள் இருக்குன்னாலே வந்து இவைகள்லாம் உள்ள இருக்குன்னு அர்த்தம். இவைகள்லாம் இருக்கிறதுனாலே கர்மாக்கள் இருக்குன்னு அர்த்தம். டைமும் ஸ்பேஸும் தான் இங்க வந்து ஒரு எண்ணமாகவே நகர்ந்து நகர்ந்து தோன்றி தோன்றி மறைந்து கொண்டிருக்கின்றது வந்து அடிப்படை சயின்ஸ். பௌதிக விஞ்ஞானம் எதை சார்ந்து இருக்கு? பௌதிக விஞ்ஞானம் வந்து டைம் அண்ட் ஸ்பேஸ்ல மாட்டின்ற ஒரு சப்அட்டாமிக் பார்ட்டிகிள்லேருந்து கிராசஸ்ட் பிசிக்கல் ஆப்ஜெக்ட் வரைக்கும் இங்க பௌதிக விஞ்ஞானம் சார்ந்திருக்கு இல்லையா? கிராசஸ்ட் பிசிக்கல் ஆப்ஜெக்ட் அது வரைக்கும் எல்லாமுமே பொருட்கள் டைம் ஸ்பேஸ்ல இருக்குது. முதல்ல ஸ்பேஸ், அப்புறமா தான் டைம். அதுல கூட வந்து இங்க வந்து ஆன்மீக ஞானத்துல எல்லாம் தெரிஞ்சிடும். முதல்ல இருப்பது வந்து ஸ்பேஸ். ஸ்பேஸ் அந்த ஸ்பேஸுக்கு இடப்பட்ட பெயர் தான் வந்து ஒரு சத்தம். அந்த சத்தம் தான் வந்து மூமெண்ட். ஒலினாலே என்ன? ஒலி, ஒலி கற்றைகள், ஒலி அலைகிறது, ஒலி அலைகள்னாலே என்ன அர்த்தம்? அலைகள்னாலே வந்து நகர்ந்து கொண்டிருப்பவை, அடித்து கொண்டிருப்பவை அலைகள். அந்த மாதிரி ஒலியிலேருந்து இங்க எல்லாமுமே ஸ்பேஸ்னாலே இடம், அகாமடேட்டிங் பிரின்சிபிள். அதனாலதான் பஞ்சபூதங்கள்னு சொல்லப்படுற பூமி, நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம்ல அடிப்படை பூதம் வந்து ஆகாயம்தான். அத போல இங்க வந்து ஒரு எண்ணமே ஒரு இடம், அந்த இடமே ஒலி, அந்த இடமே அசைகிறது. அது அசையும் பொழுது, எண்ணம் அசையும் பொழுது அந்த எண்ணமாக இருப்பவன் அசைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றான். ஆழ்ந்த உறக்கத்துல அசைவே இல்லை. ஆழ்ந்த உறக்கத்துல அசைவே இல்லை. ரொம்ப கூர்ந்து கவனமா சத்சங்கங்களை தொடர்ந்து கேளுங்கோ. மனம் பண்படும். எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும்ன்றத வந்து நீங்க எந்த அளவுக்கு சத்சங்கங்கள்ல ஆர்வம் காட்டி தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்களோ அப்ப அது ஓப்பன் ஆகிட்டே இருக்கும். உள்ள வந்து அந்த பொருள் வந்து ஓப்பன் ஆகிட்டே இருக்கும். லட்சணமே என்னன்னா, ஒரு சத்சங்கத்தை கேட்கிறேன்னு கேட்கும் போதும் சரி, கேட்டு முடிக்கும் போதும் சரி, அது உண்மையை உனக்குள் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கும் அந்த உண்மை பொருளை விளக்கி காண்பித்து கொண்டிருக்கின்றதா? மனத்தினுடைய ஆறாவாரங்கள் குறைந்து மனம் அமைதி உருகின்றதா? லட்சணமே இதுதான். லட்சணமே சத்சங்கத்தினுடைய லட்சணம். கேட்கும் ஒருவனுக்குள் அது டிரான்ஸ்மிட் ஆகி கொண்டிருக்கின்றதா? இட் இஸ் எ லைவ் டிரான்ஸ்மிஷன். அது உண்மை வந்து தன்னைத்தானே அங்க டிரான்ஸ்மிட் பண்ணிட்டு இருக்கு. உள்ளுக்குள்ள போய் ஊடுருவி போய் அசுத்தங்கள்னு சொல்லப்படுற எண்ண ஓட்ட குவியல்களை எண்ணுபவர்கள் எல்லாம் அங்க விலக்கி 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 இல்லாமல் செய்து